இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க. வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது. அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும், இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலேயும் நிறுத்தாது. வெளிச்சத்தில் மட்டும்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல, இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். அதனால் இப்போ நமக்கு தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது, இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது, நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, எதை மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க. இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குது, உங்கள் பதிவு சரியாக இருக்குது, என் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்குது, நான் எதை மாதிரி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் போடுறீங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க. அதே போல் என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பார்க்குறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான். அவங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறாங்க, நான் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறேங்க, உங்கள் பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது, நான் செய்கிறது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உறுதியான அமைப்பு உடையவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் ராசி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. மற்றவர்கள் பேசுகிறது குறைவாக கேட்பீங்க. ஆனால் உங்களுடைய முடிவுகள் எல்லாம் உங்கள் மனதிற்கு ஏற்றாற்போலி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றவங்க யார் எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் அதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க. ரிஷபம் அப்படிப்பட்டவர்கள் தான். சில நேரங்களில் அது அப்படி படுத்தினாலும் அவங்க சொல்கிறத கேட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பலனும் கொடுத்துருக்காது. அதனால் அந்த புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதுதான் உங்களுக்கு சக்தியாக உங்கள் ராசிக்கு மாறக்கூடியதாக இருக்குதுங்க. கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு சுமையான நேரமாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் மனசுக்கு குழப்பம், வேலைக்குள்ள தடைகள், சில நெருங்கியவர்களோட உங்களுக்கு சில வாக்குவாதம், பிரச்சனைகள், பிரிவுகள் இதையெல்லாம் சந்தித்து கொஞ்சம் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் இல்லாமல் எதிர்மறை ஆட்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலம் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய காலமாக இருக்குதுங்க. அந்த ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்திருந்தா போல் இருந்திருக்கலாம் கடந்த சில மாதங்களாக. அதெல்லாம் இப்போ மறையக்கூடிய காலம்தாங்க. இப்போ உங்களுக்கு புதிய விடியல் தரக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாவித வெளிச்சங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய தருணமாக இருக்குது. அமைதியோடு வலிமையோடு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்து நீங்கள் இன்னும் பலம் மிக்கவர்களாக மாற போகிறீங்க. ரொம்ப பலகீனமாக இருந்த உங்கள் வாழ்க்கை கூட பலம் மிக்கவர்களாக மாறக்கூடிய தருணத்தை இந்த நேரமானது பிரபஞ்சமும் நவகிரகங்களும் உங்களுக்கு கொடுக்குதுங்க. சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தொழில், பதவி, வாழ்க்கை உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. ரிஷபராசிக்கு உயர்வான காலம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு மதிப்புள்ள ஒரு அமைப்பாக மாறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலம்லாம் மறுபிறவி எடுத்து உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். இதனால் வரையிலும் மனசில் எந்தவித நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். வார்த்தைகளில் சரியான நம்பிக்கை இல்லாமல் தெளிவு இல்லாமல் பேசக்கூடிய ஆட்களாக இருந்த நீங்கள் இப்போ தெளிவான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க. எதெல்லாம் தயங்கி செயல்படுத்த முடியாமல் இருந்தீங்களோ அந்த தயக்கங்கள் எல்லாம் மாறி நிதானமாக எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. இதுதாங்க உங்களுக்கு சரியான ஒரு வழிவகை ஏற்படுத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உங்கள் உழைப்புக்கு இனிமேல் வீணாகாதுங்க.
உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உங்கள் உழைப்பெல்லாம் இனி வீணாகக்கூடிய காலம் இல்லை. கடந்த காலத்தில் நிறைய உழைச்சி வீணாக போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் அந்த உழைப்பு எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதாரணம் கிடையாது. அதன் மூலமாகவும் பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் மாறுது. ஆனால் இப்போ அந்த தருணத்தை நீங்கள் சரியாக தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடமை உணர்வோடு நீங்கள் செயல்படுத்தினா அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனை, மனக்கசப்பு எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். உங்களை அவங்க மதிப்பாங்க. மேலதிகாரிகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வேலையை மதிப்பாங்க. சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குங்க. நிறைய பொறுப்புகள் தரக்கூடிய நேரம். இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நிறைய பொறுப்பு வரும். அதை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா அதற்கான வழிவகையெல்லாம் தெளிவாக இருக்கும். வெற்றி உங்களுக்கு உறுதியான காலமாக இருக்குதுங்க. பொருளாதார ரீதியாக ஏதாவது மெல்ல மெல்ல நிம்மதி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டுடும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல பலனை அவர் தரார். நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். வாய்ப்புகள் வரும்போது அதனோடு நீங்கள் சேர்ந்து பொறுப்புகளோடு செயல்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் அமையக்கூடியதாக மாறுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்க்கணுங்க. பண விஷயத்தில் ஒரு ஒழுங்கான திட்டமிடல் இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துடணும். சில நேரங்களில் உங்களுக்கு புதிய வருமானங்கள் வரும்பொழுது நீங்கள் அந்த டைம் நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும். அப்போ தான் போயிட்டு நான் அதை வாங்கணும்னு நினச்சேன், இதை வாங்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணேன்னு அதை போயிட்டுலாம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்குது. இதை தான் சனி பகவானும் உங்களுடன் கேட்குறார். நீங்கள் இப்போ ஏதாவது கொஞ்சம் அலட்சியம் படுத்தினாதான் எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் 7.5 சனியில் வராரு சனி பகவான். அப்போ உங்களுக்கு நிம்மதி இல்லாத அமைப்பெல்லாம் அந்த டைமில் கொடுத்துருவார். இப்போ நீங்கள் பொறுப்பாக இருங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பான காலமாக மாறுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. வெளிநாடு ஒப்பந்தங்கள் ஏற்படும். இல்லைனா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் இருக்குங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நடக்கும். அதே போல் அது நீண்ட காலத்துக்கும் இருக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேங்க, எனக்கு கிடைக்கலன்றது இப்போ கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அந்த தருணம் உங்களுக்கு இனி எப்பொழுதும் நிரந்தரமாக அமையக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. அதே போல் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு எப்போதும் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய உங்களுக்கு, ஆனால் கடந்த சில மாதங்களாக குடும்ப விஷயங்களில் உறவுகளில் ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சற்று சோர்வாகி கூட இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷனாக, சோர்வாக, ரிலாக்ஸ் இல்லாமல் குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துச்சு இல்லைங்களா? அதெல்லாம் சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது. அதெல்லாம் மாறிடும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தம்பதிகளிடையே இருந்து வந்த சின்ன மனக்கசப்பு, பிழைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாகவும் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட அந்த வீட்டின் அமைதியை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்கும். உங்கள் மனசு எப்பயுமே மற்றவங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுடன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களை எப்பயுமே ஒரு சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்க. உங்களை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் வராது. ஏன்னா நீங்கள் அந்த அளவிற்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்போடு தான் இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்களை அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தாய் தந்தை யாராக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. உங்களை அவங்க வெறுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் மாறிடும். அப்படியே சின்ன சின்னதாக இருந்தால் கூட அதெல்லாம் பெருசாக இருக்காது. டெம்பரவரி, அந்த நிமிஷத்தோடு மறைக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் யோகம் உண்டாகுதுங்க. கொஞ்சம் உங்களை சோதிக்கிற மாதிரியான காலமாக கூட இருக்கும். உங்கள் குணத்தை பார்ப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, பொறுமையாக இருக்கீங்களா, சரியாக இருக்கீங்களான்னு உங்களை சோதிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படவும் மாட்டீங்க. ஏன்னா நான் சரியாக தானே இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கான வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேங்கிற தெளிவோடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து சென்றுட்டுவீங்க. எல்லாத்தையும் கடந்துருவீங்க. உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது. குடும்பத்தில் இருந்து வந்த சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துலேயும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே போல் வீடு வாங்கிறது, இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது, அதை போல் உங்களுக்கு மாற்றம் இருக்குது. புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய தருணமாகவும் குடும்பத்துக்கு இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தவங்க இடம் வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, தேவையான பொருட்கள் வாங்குறீங்கன்னும் பொழுது அந்த இடத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அந்த ஆனந்தம் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையாக உங்களுக்கு சனி பகவானே கொடுக்குறாருங்க. ஆனால் பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரர்கள் கொஞ்சம் பேச மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியாக மௌனமாக தான் இருப்பீங்க.
அது உங்களுக்கு சிறப்பானதாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். வெளியே சொல்ல முடியாது. சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே மன அழுத்தத்தோடே சிலர் இருந்திருப்பாங்க. ஆனால் மன அழுத்தத்திற்கும் உங்களுக்கு வழிவகையை நீங்களே தேடிக்கக்கூடிய நேரம் வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்த உங்களோட மனசு கூட சில நேரங்களில் கொஞ்சம் வெளியே எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சவங்க இல்லை உங்களோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, கணவன் அந்த மனைவி, மனைவி அந்த கணவன்கிட்ட, நம்பிக்கைக்குரியவர்கிட்ட சில விஷயங்களை பேசி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நேரமாக இது இருக்குதுங்க. இது உங்களை வழி நடத்தக்கூடிய காலங்கிறதுனால எல்லா விதத்திலும் மாறும். ஆனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. சோம்பல் இருக்கக்கூடாது, உடல் அழுத்தம், உடல் எடை இருக்கக்கூடாது, கழுத்து, தோள்பட்டை வலி போன்ற பிரச்சனைகள் வரலாங்க. அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் சீரான உணவு எடுத்துக்கணும். இயற்கையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அப்படியே யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய கவலைகள் வராது. உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுதுன்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நீங்கள் சிவனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவாலயங்களுக்கு சென்று வாங்க. உங்களுக்கு பலன் நல்லா இருக்குங்க. அதே போல் படிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய காலமாக இருக்குது. சனி பகவான் உங்களிடம் பொறுப்பை கொடுக்குறார். நிறைய பொறுப்பு கொடுப்பார். படிக்கிறதுக்கான வழிவகையை சனி பகவான் கொடுக்குறார். அதே போல் பார்த்தீங்கன்னா அறிவை குரு பகவான் கொடுப்பார். நீ நல்லா படி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பரிசாக உங்களுக்கு அறிவை கொடுக்குறவர் குரு பகவான். அப்போ நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ உங்கள் ஏற்கனவே படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் நிறைய உங்களை வித்தியாசம் தெரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடி வரக்கூடியவர்களாக இருக்கும். பணியில் இருந்தவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குது. பணியில் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சொல்லப்போனால் ரிஷபம், இது நாள் வரையிலும் எவ்வளவோ சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு மாறுதல்களை அள்ளித்தரக்கூடிய காலம் இதுதான். இல்லைங்க நான் இன்னமும் அப்படியே தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு அப்போ தெரியல. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இப்போ அற்புதமான நேரம் வந்துருச்சு. அதுவும் உங்களுக்கு தெரியலன்னு பொழுது பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலமாகவும் மாறும். பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு முக்கால்வாசி குறைஞ்சிட்டாலும் அந்த கால்வாசி பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கலாம். அதனால் எல்லாமே மாறுங்க. மாற போகக்கூடிய காலன்றதுனால கொஞ்சம் நீங்கள் அதுலேயே இருக்கணும். வேலையாக இருந்தீங்கன்னா வேலையிலேயே சிந்திக்கணும், படிப்பாக இருந்தால் படிப்புலேயே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அதில் ஆழ்ந்து உங்களை நீங்கள் அதை முழுமையாக இருக்கக்கூடிய தருணமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாது. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களுடைய வளர்ச்சி அடித்தளம் உங்களுக்கு கஷ்டமான காலத்திலிருந்து எழுந்தவங்களாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு புதிய முயற்சி செய்தாலும் புதிய இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் அங்கே ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்திலிருந்து தான் வந்திருப்பீங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலியோடையும் கவலையோடையும் தான் ஆரம்ப காலம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதில் இருந்து வெளியே வரும்பொழுது பழைய காயங்கள் எல்லாம் மாறிடுங்க, கஷ்டங்கள் எல்லாம் மாறிடும். உங்களுக்கு புதியதாய் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அமைதி கிடைக்கும். முதல்ல அமைதி கிடைக்குது. இந்த காலத்தில் அமைதி கிடைக்குது. நம்பிக்கையோடு எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய பாதைகள் அமையும். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இதை நான் சரியாக செய்யணுங்கிற அமைப்பு இருக்குதுங்க. அதே போல் சத்தம் இல்லாத சக்தியை நிலைத்த சக்தியாக அமைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது. கொஞ்சம் அமைதியாகவே எல்லாத்தையும் செஞ்சுக்குவீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் ஆவேசப்படாமல் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் உங்களை நீங்கள் அமைதியாக மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அற்புதமாக உங்களுக்கு கொடுக்குதுங்க. ரிஷபராசியை பொறுத்தவரையில் இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கான காலமாக தாங்க இருக்குது. அதனால் நிதானமாக உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொண்டுட்டு போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க எல்லா இடத்திலும். அதனால் நீங்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிறைக்குடமாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் நவகிரகங்களும் கொடுக்குது. அவங்களுடைய நல்ல ஆசிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக நிரம்பிக் கொள்ளக்கூடிய குடமாக மாற்றி எல்லா விதத்திலும் வெற்றி அடைச்சிக்கிறதுக்கு முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அதுதான் உங்களுடைய முழு பலனாக அமையும். இது இறைவனின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம். அது சரியாக அமைச்சுக்கோங்க.